தோழமை உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சார்பா நேத்து திருச்சியில ஒரு மாபெரும் பிரச்சாரம் நடந்துச்சுங்க. விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு முறையா அரசியல் களத்துல 2026 சட்டமன்ற தேர்தல்ல நிக்க போறாரு. அதை முன்னிட்டு விஜய் முதல் பிரச்சார பயணமா திருச்சியில தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினாரு. நீட் தேர்வு கூட அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. ஆனா தாவேகா நடத்தின இந்த பிரச்சார கூட்டத்துக்கு காவல்துறையிலிருந்து அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துச்சு. இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, ஏதாவது பண்ணீங்கன்னா பிரச்சாரத்தை கேன்சல் பண்றதுக்கு உரிமை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு காவல்துறை எச்சரிச்சது. இதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னு தலையாட்டிட்டு விஜய் அவர்கள் காலையில 10:30 மணிக்கு தொடங்கி மதியம் 2-3 மணிக்கு தான் அந்த பிரச்சார ஸ்பாட்டுக்கே வந்தாரு. வழி நெடுகிலும் அவ்வளோ தொண்டர்கள், அவ்வளோ ரசிகர்கள், அவ்வளோ பொதுமக்கள் எல்லாருமே விஜயை பார்க்க தான் வரோம். விஜயை எப்படியாவது பார்த்தணும், நேர்ல எப்படி இருப்பாரு, ஸ்கிரீன்லயே நம்ம பார்த்து பார்த்து விஜய் பழகிடுச்சு, நேர்ல போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களும் ரசிகர்களும் அப்படியே அந்த அலை மோதத்திலேயே மிதந்துகிட்டே வந்தாரு நம்ம தலைவர் விஜய் அவர்கள். எப்படியோ அந்த பிரச்சார ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. வந்த உடனே மைக் எடுத்து பேச ஆரம்பிச்சாரு. பேசின உடனே டைலாக்கா என்ன விட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா, போர் துவங்கும் முன்பு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜனநாயக போர் தொடங்குறதுக்காக நான் திருச்சிக்கு தான் முதல்ல உங்ககிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்தபடியா நான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போறேன் அப்படின்னு தொடங்கினாரு. திருச்சி எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பிள்ளையார் சுழி மாதிரி. இங்க பிள்ளையார் சுழி போட்டா அது கண்டிப்பா வெற்றியா தான் அமையும் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசினார். கொஞ்ச நேரத்திலேயே தொழில்நுட்ப கோளாறு காரணமா மைக் ஆஃப் ஆயிடுச்சு. அது தொழில்நுட்ப கோளாறா இல்ல வேற ஏதாவது கோளாறா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் டீட்டெயில்டா அந்த பேச்சு, அந்த ஸ்பீச் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திமுகவை கடுமையா விமர்சிச்சு இருக்காரு விஜய் அவர்கள். எப்பவுமே மாநாட்டுல திமுகவுக்கும் டிவிக்கும் தான் போட்டி அப்படிங்கிற துவக்கமா பேசுவாரு விஜய். ஆனா இந்த பிரச்சாரத்துல பகிரங்கமா குற்றச்சாட்டையும் விமர்சனமும் வச்சிருக்காரு விஜய் அவர்கள். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்த திமுக ஏதாவது வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்காரு. இத சொன்னீர்களே செய்தீர்களா, சொன்னீர்களே செய்தீர்களா, இந்த டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு இல்லைங்க. இது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்ன டைலாக் தான். அதை தான் நம்ம விஜய் அவர்களும் ஃபாலோ பண்றாரு. சொன்னீர்களே செய்தீர்களா, செய்வீர்களா அப்படின்னு தான் நம்ம விஜய் அவர்கள் பேசுறாரு. இதன் மூலியமா அதிமுக ஓட்டை விஜய் தன் பக்கம் கவர்றதுக்கு பிளான் பண்றாரு. முதல்ல நம்ம திமுக ஓட்டை நம்ம பக்கம் சாய்ப்போம், அதுக்கு அப்புறம் அதிமுக ஓட்டு தானா நமக்கு வந்துரும் அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளான போட்டிருக்காரு விஜய். அதனால என்னவோ திமுக தொண்டர்கள் அதிகமா இருக்கிற திருச்சியில இந்த பிரச்சாரத்தை தொடங்குறாரு. திமுகவை பத்தி கடுமையா விமர்சிக்கிறாரு, கடுமையான கேள்விகளையும் முன்வைக்கிறாரு விஜய். இதனால அங்கிருந்த தொண்டர்கள் எல்லாருமே உற்சாகமாயிட்டாங்க. கையை தூக்கி எதுவுமே செய்யலைங்க, திமுக எதுவுமே செய்யல, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை அப்படிங்கிற குரலும் அந்த இடத்துல எழும்புச்சு. இதனால திமுக ஓட்டு மெல்ல 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 டிவிக்கு பக்கம் சாய்ந்துட்டு வர்றதா தகவல்கள் வெளியாகுது. விஜய் பிரச்சாரத்துல என்ன பேசிட்டு போறாரு, அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டாரு. எப்பவும் ஸ்கிரிப்ட் பேப்பரை ரெடி பண்ணி அதுல இருக்கிறத மனப்பாடம் பண்ணி பேசுவாரு அப்படின்னு நினைச்ச எல்லாரு மனசுலயும் விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஈட்டியத்து குத்திருக்காரு. அந்த மாதிரிதான் இன்னைக்கு நடந்த இந்த பிரச்சார கூட்டம் இருந்துச்சுங்க. விஜய் அவர்கள் திமுகவை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே விஜய் அவர்களை மறைமுகமா சாடுற அளவுக்கு விஜய் அவர்கள் வளர்ந்திருக்காரு, டிவிக்கு வளர்ந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சார பயணத்தை டிசம்பருக்குள்ளேயே முடிச்சுட்டு ஜனவரியில யாரு கூட்டணிக்கு தயாரா இருக்காங்களோ அது கூட கூட்டணி அறிவிச்சு 2026 சட்டமன்ற தேர்தல்ல விஜய் அவர்கள் ஒரு மாசான என்ட்ரி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காருங்க. திமுக கூட்டணி கட்சிகளும் விஜய விமர்சிக்க தொடங்கியதுனால விஜய் அவர்களுடைய மவுசு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் போகுது. அதோட ஒரு பகுதி தான் நேத்து நடந்த இந்த பிரச்சார கூட்டம்.
திருச்சியில மட்டும் இல்லாம பெரம்பலூர், அரியலூர் இங்கேயும் வழிநெடுகில தொண்டர்கள் விஜய் அவர்களை வரவேற்றாங்க. விஜயோட ஸ்பீச்சும் அங்கிருந்து இங்க வரைக்கும் குறையாம மாஸ் காட்டி பேசினாரு. அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை நாங்க சொல்லிட்டு செய்யாமலாம் இருக்க மாட்டோம். எது நடைமுறைக்கு இருக்கோ, எது நடைமுறைப்படுத்த முடியுமோ அதை தான் நாங்க சொல்லுவோம், அதுதான் நாங்க செய்வோம் அப்படின்னும் உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. விஜயோட இந்த பிரச்சார பயணம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படியெல்லாம் விஜய் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.